கவின் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. பட் அது கரெக்டாக மேட்ச் ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம். சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல. அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் 1 கிரவுண்ட்லேருந்து 1.5 கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும். ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க, இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். அதே சரௌண்டிங்கில் 2 to 2.5 கிரவுண்டுக்கு தேவைப்படுது. அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது, கோபாலபுரத்தில் 4 BHK தேவைப்படுது. இது மாதிரி சிட்டி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது. இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம். டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம், நாங்கள் விற்று தரோம். முகப்பேர்லேயும் 1 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு தேவைப்படுது. போயஸ் கார்டனில் ஆரியபுரம் போயஸ் கார்டனில் பெரிய பங்களா 1 ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பையர்ஸ் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. டி நகரில் 1.5 கிரவுண்டு கேட்டிருக்காங்க. இது மாதிரி டெய்லி ரிக்யூர்மெண்ட் நான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. கவின் ரியல் எஸ்டேட் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்திங்கன்னா கொளத்தூர் SRP காலனியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃப்ளாட் பார்க்குறோம், ரீசேல் ஃப்ளாட் தான் பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரே வீடு தான் நம்ம பார்க்குறது. இந்த ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இருக்கிறது. மேலே இது வந்து ஓப்பன் டெரஸு, அது நமக்கு ப்ரைவேட் டெரஸ் மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து டெரஸ் இருக்குது, இது வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் டீ கூட்டில் டோர் பண்ணி ஃபென்ஸ் கொடுத்துருக்கு, இது லென்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹாலு, 1310 ஸ்கொயர் ஃபீட்டு, UDS 581, 20 ஃபீட் ரோடில் இருக்குது. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன். அண்ணா நகர் வழியாக கொளத்தூர் வழியாக மாதவரம் போகிறது. இங்கே வந்து ஒரு பால்கனி, ரோட் சைட் பால்கனி, செடியெலாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பால்கனி. இது வந்து ஒரு ரோட் வியூ. கீழே வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங். இங்கே ஃபர்னிச்சர்ஸ் தான் கொடுத்துருங்க, டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம். எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே ஹாலில் ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமும் போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பெட்ரூமை. இங்கே கபோர்ட்ஸ், கபோர்ட் அந்த சைட் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாத்ரூம். எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். பில்டிங் வந்து 10 இயர்ஸ் ஓல்டு. UDS வந்து 581. கபோர்ட் நிறைய வீட்டு கொடுத்து, இது வந்து இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து இந்தியன் டைப் கொடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்ட் இருக்கு. கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனும் ஸ்பேஸ் வந்து நல்ல இடம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துவில் இருக்குது, நல்ல தாராளமான இடம் இருக்குது. அதாவது மேலே வந்து ஆப்போசிட் நம்ம கதை திறந்த இன்னொரு வீடு இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மொட்டை மாடி தான். மேலே வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஈவினிங்கில் குழந்தைங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டில் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் மொட்டை மாடியில். கெஸ்ட்டு வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் மேலே வந்து படுத்துக்கலாம், அந்தளவுக்கு வந்து இடம் இருக்குது. அவங்களோட ப்ரைவேட் டெரஸ் நான் சொல்லுவீங்களா, ப்ரைவேட் டெரஸ் இது. இவங்க மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பெரிய இடம். துணி காய போடுறதுக்கும் மற்ற பொருட்கள் காய போடுறதுக்கும் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது.
இது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. கீழே வீட்டு கீழே காமிச்சது. நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. துணி காய போடுறதுக்கு ரொம்ப நல்ல இடம் வசதியாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பருப்பு அரிசி இது மாதிரிலாம் காய வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இதுதான் அந்த அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிற இடம். இது ஒரு பெட்ரூம். இங்கே வந்துட்டு அவங்க வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே கப்போர்டு. இது ஒரு அட்டாச்சு பாத். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15 crore, 1,15 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ், சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.